ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமை துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தில் பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61:1-3 வரை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நாம் அபிஷேகமும் வல்லமையும் பெற்றிருப்பது வீட்டிலே முடங்கி கிடப்பதற்கல்ல. பராக்கிரமசாலியான கிதியோன் தன்னோடு இருந்த 10 பேரை அழைத்து சென்று அவனுடைய தகப்பனின் கட்டுப்பாட்டில் இருந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி சாய்த்தான். ஏனெனில் தேவனின் வைராக்கியம் அவனில் பற்றி எரிந்தது. அவன் அதை உபயோகப்படுத்திக் கொண்டான். ஆகவே பயந்தவர்களும் தைரியம் இல்லாதவர்களும் கர்த்தர் மேல் தாகம் வைராக்கியமும் வாஞ்சை இல்லாதவர்களும் சத்துருவை எதிர்த்து நிற்காதவர்களும் தொடை நடுங்குகளும் கர்த்தருடைய சேனையில் இருப்பதற்கு லாய்க்கற்றவர்கள், மேலும் மனுஷர்களுக்கு பயந்தவர்களும் சமுதாயத்துக்கு பயந்தவர்களும் சாத்தானை எதிர்க்கவோ மேற்கொள்ளவோ முடியவே முடியாது. நாம் அபிஷேகமும் வல்லமையும் பெற்றிருப்பது உண்மைதான், ஆனால் அவற்றை பிரயோஜனப்படுத்த வேண்டும். இல்லையேல் அவைகள் ஒன்றுக்கும் உதவாது. கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. இன்றே எழும்புவோம், கர்த்தருடைய யுத்த களத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். 2 ராஜாக்கள் 2:11. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஓர்பாலும் ரூத்தும் தன் மாமியை பிடித்துக் கொண்டு சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். பிறகு ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டாள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற சமயத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். விதவையான ரூத் யாருடனும் களவாமல் கடைசி வரை தன்னுடைய மாமியாரை விட்டு விலகவில்லை. அதனால் அவள் தேவனிடத்திலே மகா பெரிய கிருபை பெற்று செல்வந்தனான போவாசுக்கு மனைவியானாள். மோசே மரிக்கும் வரை யோசுவா அவருடனே இருந்தார். அவரை மிஞ்சி எந்த காரியத்தையும் தானாய் செய்ததில்லை. மோசையை விட்டு விலகவும் இல்லை, சுயமாய் எதையும் செய்ததும் இல்லை. அதனாலே அவனை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு அதிபதியாக உயர்த்தினார். எலிஷா தீர்க்கதரிசியானவன் கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளும் வரை எலியாவை விட்டு விலகுவதும் இல்லை என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். அதிலே அவன் உறுதியாகவும் இருந்தான். அதனாலே அவன் 2 வல்லமையை பெற்றான். டெபோரா என்பவள் பாராக்கு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு தேவன் அவளை உயர்த்தினார். டெபோராளை கர்த்தர் தீர்க்கதரிசியாகவும் ஆலோசனைக்காரியாகவும் உயர்த்தினார். கேயாசியோ தன் எஜமானனுக்கு உண்மையா இல்லாததினால் சபிக்கப்பட்டு போனான். ஆகவே தேவனோடு தரித்திருங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும்
பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஆகாப்பின் கண்ணீரும் உபவாசம் அவனை மரணத்திலிருந்து விடுவித்தது. தேவனிடத்தில் இரக்கமும் தயவும் பெற்றார். நம்முடைய தெய்வம் தாயுள்ளம் படைத்தவர், நம்மேல் மனதுருகிறவர். நாம் செய்த தப்பிதங்களை கர்த்தரிடம் அறிக்கை செய்து மனம் திரும்பினால் நிச்சயம் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை கர்த்தர் புறக்கணியார். மனம் திரும்பி கண்ணீரோடும் கதறலோடும் வருகிறவர்களை கர்த்தர் தேற்றுவார். தேவ ஜனமே, வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கண்ணீரோடும் அர்ப்பணிப்போடும் முழு மனதோடும் அவரிடத்தில் திரும்புவோம். அவர் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுத்து செம்மையான வழியிலே நடத்துவார். உங்களுடைய எல்லாவித விண்ணப்பங்களையும் அவர் அங்கீகரிப்பார். இது முதற்கொண்டு உன் நடைகள் ஸ்திரப்படுத்தும். நீயோ கம்பீரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். நீங்கள் அவருடைய ஜனங்களாகவும் அவர் உன் நேச கர்த்தராயும் இருப்பார். என் அலைச்சல்களில் தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56:8. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தையை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமுமாயிருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனை கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என்கிறான் சங்கீதக்காரன். கர்த்தர் நம் சத்தத்தையும் நம் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறோம். அவர் தமது செவியை நமக்கு சாய்த்தபடியால் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வோம். மரண கட்டுகள் நம்மை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் நம்மை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தோம். நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, எங்கள் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினோம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். அவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேன். கர்த்தர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருக்கிறார். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் நம் கேடகமும் நம் இரட்சணிய கொம்பும் நம் உயர்ந்த அடைக்கலமும் நம் புகலிடமும் இரட்சகரும் ஆனவர். நம்மை வல்லடக்கி நீங்களாக்கி இரட்சிக்கிறார். ஆமே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் காட்.